நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம் and welcome. இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணம். Powered by Eldia Enriched Hair Oil. ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக அதுல பரபரப்பு பதற்றத்துக்கு குறைச்சலே இருக்காது. அதுவும் திருமணம் எடுத்துக்கிட்டோம்னா பதற்றத்துக்கு பஞ்சமே இருக்காது. ஆனா ஒரு பிரம்மாண்டமான ஒரு திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக ஒரு செலிபிரிட்டி வெட்டிங்ல பரபரப்பு இருக்கும், கண்டிப்பாக பதட்டம் இருக்கும். ஆனா இது எல்லாமே இல்லாமல் பிரம்மாண்டம் மட்டும் இருந்து ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷன் திருமணம் தான் இந்த வாரம் நம்ம பார்க்க போறோம். ஆமாங்க, நடிகர் இயக்குனர் பாண்டியராஜன் சார் அவர்களுடைய இல்ல திருமண விழாவை தான் இன்னைக்கு பார்த்து ரசிக்க போறோம். எல்லோருக்கும் வணக்கம். நான் பாண்டியராஜன், ஒய்ஃபு பேர் சொல்லிக்க வாசுகி. நானே கிள்ளி பார்த்துக்கிறேன் இந்த இன்டர்வியூ. அப்போ என்னடான்னா எனக்கு கல்யாணம் ஆகி இப்போ தான் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங்கு. இதுக்குள்ளே பார்த்தா நம்ம வீட்டு கல்யாணத்தில் என் பையன் கல்யாணத்தை காட்டுறீங்க. வேகமாக போகுது வாழ்க்கை, ஆனால் மகிழ்ச்சியாக இருக்குது. என்னென்னோ கடந்து வந்து இப்போ ஒரு புது டைமென்ஷன், ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி பார்த்த ஒரு ஃபீலிங்கு. என் கல்யாணம் வந்து நான் நினச்சதுக்கு மேலே ரொம்ப கிராண்டாக நடந்தது. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்தார், டாக்டர் கலைஞர் அவர்கள் நிச்சயதார்த்தம் வந்தார், எல்லாம் சூப்பர் ஸ்டார் வந்தார். எல்லாம் அப்படின்னா ஒரு நடிகன், பாண்டியராஜன் ஒரு நடிகன், ஒரு ஆண் பாவம்னு ஹிட்டு கொடுத்துருந்தேன். அப்போது வந்தது மகிழ்ச்சியாக இருந்தது. இப்போ என்னென்னா என் மூத்த மகன் பல்லவராஜன் அவருடைய கல்யாணமும் என் கல்யாணத்துக்கு போட்டி போட்டு நடந்துச்சு. எப்படி போட்டின்னா எனக்கு வந்த சந்தோஷத்தை விட என் பையன் கல்யாணத்துக்கு வந்து வாழ்த்துறவங்களாம் பார்க்கும்போது இன்னும் மகிழ்ச்சியாக இருந்தது. பாண்டியராஜன் சாரோடைய மூத்த புதல்வன் பல்லவராஜனுடைய திருமணம் பல்லவியோட நடந்தது. இந்த பிரம்மாண்டம், இந்த அழகான திருமணத்தை வாங்க பார்த்து ரசிப்போம். பையன் பிறந்தோடனே எனக்கு பேப்பரில் போட்டிருக்கேன், நியூஸ் வந்துருக்கு, பாண்டியராஜனுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. எல்லோரும் நான் ஃபோன் பண்ணுறேன், எனக்கு பையன் பிறந்திருக்கான்னு. எனக்கு வந்து ஒரே ஒரு ஃபோனு, அது மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்ட்ட வந்து பேப்பர் பார்த்தேன், பையன் பிறந்திருக்கானு. ஆமாங்க, ரிசப்ஷன்லாம் வந்தீங்க, நான் நன்றிலாம் சொல்ல, அதெல்லாம் பரவாயில்ல, பையன் அப்படி ஒன்று மாதிரி முடிக்கிறானா அப்படின்னாரு. முடிக்கிறாங்கன்னு அவன் கல்யாணம் எவ்வளோ நாள் ஆச்சு? 10 மாதம் ஆச்சுங்கண்ணா. இந்த வேகம் எல்லாத்துலையும் இருக்கட்டும் அப்படின்னு மகிழ்ச்சியாக பாராட்டினார், வாழ்த்தினார் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஒரு 3 மாதம் பொறுத்து நான் அவரை சந்திக்கும் போது உங்களை பார்க்கணும்போது வரும்போது உன் பையனை தூக்கிட்டு வா, நான் இன்னும் பார்க்கலைன்னார். பிறந்து 3ஆவது மாதமே மக்கள் தலைவர் கையில் தவழ்ந்தவர் தான் இந்த பல்லவராஜன். அவருக்கு பல்லவன் என் பேர் வச்சுன்னா எங்கள் அப்பா பல்லவன் டிரான்ஸ்போர்ட்டில் ஓட்டுனர், அதனால் பேர் வச்சது பல்லவன் வச்சேன். அப்போ வாலி சார் எங்கள் வீட்டுக்கு வந்தார். அந்த உடனே குழந்தைக்கு என்ன பேர் வச்சுருக்கேன்? அப்பா ஞாபகமாக அப்பா பல்லவன் டிரான்ஸ்போர்ட்னா பல்லவன் வச்சுருக்கேன். உன் பேரை சேர்த்துக்கேன் ராஜன் அப்படின்னா பல்லவராஜன் பண்ணான். அதனால் வாலியால் அவர் இன்னும் மெருகூட்டப்பட்டார் பல்லவராஜன். அதுக்கப்புறம் தான் பிருத்திவிராஜன், அப்புறம் பிரேமராஜன். இப்படி ஒரு பேர்லேயே ராஜாக்களாக இருக்கணும் இதுதான் எங்கள் குடும்பம். The first impression is the best impression னு சொல்வாங்க. நம்ம ஒரு திருமணத்துக்கு போகும்போது முதல்லயே அந்த கல்யாண மண்டபம் எவ்வளவு பிரம்மாண்டமாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க, எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருமே ரசிப்போம். அந்த வகையில் பாண்டியராஜன் சார் அவருடைய கிளாஸ், அவருடைய எலிகன்ஸ் அண்ட் பிரம்மாண்டத்தை கொஞ்சம் கூட விடலைங்க. எவ்வளவு அழகா அவருடைய பையனோட கல்யாணத்துக்கு இந்த கல்யாண மண்டபத்தை டெக்கரேட் பண்ணியிருக்காருன்னு வாங்க பார்க்கலாம்.
பாண்டியராஜன் சார் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நடிகர்களாக இருக்கட்டும், தயாரிப்பாளர்களாக இருக்கட்டும், இல்லை இயக்குநர்களாக இருக்கட்டும், எல்லாருமே கண்டிப்பாக அவருடைய சன்னோட வெட்டிங்க்கு வருவாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எந்தெந்த செலிபிரிட்டிஸ் வந்தாங்க, என்ன மாதிரி விஷஸ் கொடுத்தாங்கன்னு வாங்க பார்க்கலாம். திருமணத்தோடைய நாயகன் பல்லவராஜனுடைய கிராண்ட் என்ட்ரியை வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த வீட்டுக்கு ஒரு இளவரசி வரணுமே, எப்படி அதுக்கான முயற்சி தான் நான் பெண் தேடும் படலம் புதுசாக இருந்தது. ஏன்னா பெரும்பாலும் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க தான் அந்த பொண்ணு பார்க்குற வேலை, கல்யாணம் பண்ணுறது, கல்யாணம் ஏற்பாடுலாம் பார்ப்பாங்க. எனக்கு இப்போ தான் தெரியுது இந்த வீட்டுக்கு நான் தான் பெரியவனு. அதுக்கப்புறம் பொண்ணு பார்க்கணும் ஆரம்பித்தோடனே புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. பொண்ணு பார்த்தா பையனுக்கு எப்படி பிடிக்கணும், இவர் படிப்புன்னா அப்படி நிறையா பொருத்தம் இருக்கணும். ஆனால் எங்களுக்கு அமைச்சதுன்னா கடவுள் கொடுத்தது பேர் பொருத்தம் பார்ப்பாங்க. ஆனால் பேரே பிரமாதமான பொருத்தம். ஆனால் பொண்ணு பேர் வந்து பல்லவி, பல்லவா அது பல்லவின்னு நிறைய பேர் எங்களுக்கு கேட்குறாங்க, என்னங்க நீங்கள் என்ன மாற்றி வச்சிங்களா ஜோடியாக? அப்படிலாம் இல்லை, இயற்கையாகவே பேர் அமைஞ்சது. இந்த அழகான திருமணத்துடைய நாயகன் பல்லவராஜனுடைய கிராண்ட் என்ட்ரியை பார்த்து பிரமிச்சிருப்பீங்க. இப்போ இந்த ராணியோட என்ட்ரி எவ்வளவு அழகா இருந்தது வாங்க பார்க்கலாம். பொண்ணோட ஃபோட்டோ பார்த்தோன்னே எனக்கு நேரில் போய் பார்த்து பாண்டியராஜன் நான் தாம்மா பையனோட அப்பா அப்படிலாம் சொல்கிறதுக்கு எனக்கும் கூச்சமாக இருந்தது. போய் இவங்களை அனுப்பிச்சி விட்டேன். எங்கே போய் பார்த்தீங்க? முதல்ல நாங்கள் திருப்பதி தேவஸ்தானத்தில் வந்து பல்லவியும் அவங்க அப்பா அம்மா வர வச்சு நான் என் பெரிய பையன் 2வது பையன் மட்டும் போய் பார்த்தோம். ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. யூஷுவல் ஃபார்மாலிட்டிஸ் இல்லாமல் கோயிலில் போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சோடனே ஒரு காஃபி ஷாப் போகலான்னு சொல்லி எல்லோரும் காஃபி ஷாப் போனோம். அங்கே 2 பேரும் போய் பேசிக்கோங்க, இன்னும் பேசிவிட்டு அவங்க சைடில் ஓகேன்ற மாதிரி தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் மீட்டிங்கில் சாரையும் கூப்பிட்டு போயிட்டு பேசினோம். சாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாத்த விட பேர் பொருத்தம் ரொம்ப பிடிச்சிருந்தது. பொண்ணும் ரொம்ப நல்ல அமைதியான டைப்பு. அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது. அதனால் சட்டுப்புட்டுன்னு பேசி என்கேஜ்மெண்ட்டை வந்து நின்றுச்சு. வெள்ளிக்கிழமை டிசைட் பண்ணுறோம். சரி என்கேஜ்மெண்ட்னா அப்போ நல்ல நாள்லாம் இப்போ வருது, இல்லைன்னா ஒரு 2 மாதம் லேட் ஆகிடணும்னா உடனே என்கேஜ்மெண்ட்டு ஓடி எல்லாரையும் கூப்பிட்டு 2 நாளில் ஃபிக்ஸ், 2 நாளில் என்கேஜ்மெண்ட்டு. அது ஞான சம்பந்தம் அவர் வந்து எல்லாம் வாழ்த்தினார். அப்போ சொன்னார் மறுநாள் எனக்கு ஃபோன் பண்ணி, சார் இதே மினி மேரேஜ் மாதிரி சார். அதாவது என்கேஜ்மெண்ட்டு நல்லா கலகலப்பாக எல்லாம் பண்ணோம்.
சார் வந்த கெஸ்ட் செலிபிரிட்டிஸ் எல்லாருமே ரொம்ப பரபரப்பா வெல்கம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கேப்ல நம்மளும் எடுத்துக்கலாம் ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணம். பவர்ட் பை எல்டியா என்ரிச்ட் ஹேர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணம். பவர்ட் பை எல்டியா என்ரிச்ட் ஹேர் ஆயில். ஒரு பரபரப்பான அழகான பிரம்மாண்டமான கல்யாணம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கு பத்திரிக்கை கொடுக்கணுன்னு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு. நாளைக்கு காலைல 10:15. திடீர்னு ஃபோன் பண்ணுறாரு. கல்யாணம் என்னைக்கு? 21, 20, 2 நாள் நான் ஊரில் இல்லை பாண்டியன், நான் முக்கியமான வேலை இருக்கிறார். பரவாயில்ல சார், உங்கள் பிளஸ்ஸிங் இருந்தால் போதும், நாளைக்கு பத்திரிக்கை கொடுக்க வரேன்னா. பத்திரிக்கை கொடுக்க வரும்போது பையன் பொண்ணெல்லாம் கூட்டு வாங்கினார். டக்குன்னு இது ஒரு ஐடியாவாக இருக்குன்னு கூப்பிட்டு போனால் அவர் ரெடி ஆகிட்டு வெயிட் பண்ணி எங்களை கூப்பிட்டு அவ்வளோ ஜோக் அடித்து சந்தோஷப்படுத்தினார். என் மருமகளே சொல்லிச்சு, உடனே கல்யாணத்துக்கு வந்திருந்தா கூட டக்குன்னு முடிச்சிருக்கோம் மாமா, இப்போ இவ்வளோ நேரம் பேசினார், ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னு. எல்லாருமே வைரமுத்து சார் கல்யாணத்துக்கு நான் ரிசப்ஷனுக்காக கல்யாணமானு நீ சொல்லியா, நான் வரேன் அப்படின்னாரு. அது மாதிரி கேட்டு உரிமையாக எடுத்துன்னு வந்தாங்க. ஒரு நடிகர் கல்யாணன்றது வேறு, ஒரு நடிகரோட பையன் கல்யாணம் போது இவ்வளோ பேர் இவ்வளோ சந்தோஷமாக வந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அடுத்தது பாண்டியராஜன் சாரோடைய மூத்த புதல்வன் பல்லவராஜனுடைய கல்யாணத்தை நம்ம பார்க்க போறது. அங்க நடந்த அழகான சடங்குகள். ஒரு அழகான திருமணத்தோடைய தொடக்கமே மாப்பிள்ளை அழைப்பு தான். அப்படிப்பட்ட அழகான செரமனியை வாங்க பார்த்து ரசிப்போம். கல்யாணம் அது ஒன்று ஒன்றா யோசித்து எவ்வளோ பேரை இன்வைட் பண்ணுறது, என்ன மாதிரி பத்திரிக்கை டிசைனு, சொந்தங்கள் ஒருத்தர் இல்லாமல் எல்லாரையும் கூப்பிடணும். அது ரொம்ப கஷ்டமான வேலையாக இருந்தாலும் அதை மெனக்கெட்டு எல்லாரையும் கூப்பிட்டோம். அப்புறம் புடவை எடுக்கிறதுக்குலாம் ஊருக்கு வண்டி வச்சுலாம் போகிறது. இது எனக்கு புதுசாக இருக்குது. சாப்பாடு கல்யாணத்தில் யாருக்கு எவ்வளோ பேருக்கு சாப்பாடு நமக்கு என்ன கணக்காக தெரியும், இத்தனை பேர் எண்ணி சொல்லலாம் அப்படிலாம் இல்லை. ஆனால் ஒரு அனுமானத்தில் பண்ணால் கூட அத்தனை பேருக்கு திருப்தியாக சாப்பாடு விஷயம், டெக்கரேஷனு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்த்து வந்தோம். வழக்கமாக ரிசப்ஷன் ஒன்று 6 மணின்னு போடுவாங்க. 6 மணிக்கு பொண்ணு மாப்பிள்ளை ரெடி ஆகுது இல்லை, அன்னைக்கு தான் அவங்க மேக்கப் போடுறாங்க, ட்ரெஸ் பண்ணுறாங்கன்னா நான் அதில் ரொம்ப குறியாக இருந்தேன். 6 மணிக்கு அப்படி இருந்தும் ஒரு அரை மணி நேரம் நம்ம லேட்டாக தான் வந்தது. என்னென்னா 6 மணிக்கே வந்து ஆரம் வீரப்பன் சார், அவ்வளோ ஒரு மூத்த மனிதர், எங்கள் மேலே அக்கறை வச்சுட்டு கரெக்டாக வந்தார். சத்யராஜ் சார் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. ஏன்னா அவருக்கு அன்றைக்கி அவங்க படம் ரிலீஸ் மறுநாள், ஒரு படம் ரிலீஸ் அப்போல்லாம் என்ன துடிப்பு இருக்கும் என்ன இருக்கலாம் அதெல்லாம் காமிச்சிக்காமல் அமைதியாக வந்து அவ்வளோ பெரிய கம்பீரமான உருவம் உட்காந்தது எங்கெல்லாம் பெரிய பெருமை.
என்ன தான் இருந்தாலும் அந்த ஊருக்காரங்கன்னு ஒரு பற்று இருக்கும். எங்கள் ஊருங்க அப்படிவாங்க. அதில் நான் ஊருக்காரங்க நம்ம சொல்லிக்கணும்னு பார்த்தா எனக்கு ரொம்ப சென்னை வாசி சினிமாவில் ரொம்ப குறவு தான். ஆனால் நான் கொஞ்சம் மார்த்தட்டி சொல்லிக்கலான்னு பார்த்தா தேவா சார், அவர் சென்னை வாசி. அவர் அன்னைக்கு தேவா சார், அவங்க 2 தம்பிங்க ஸ்ரீகாந்த் மேடைக்கு போய், அதாவது இப்படிலாம் கூட மனிதர்கள் இருப்பாங்களா அந்த அளவுக்கு என்னை அவ்வளோ குஷிப்படுத்தினார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. தலைவாசல் விஜய், அவர் சைதாப்படுக்கார். சரண்யா பொன்வண்ணன் மேடம் வந்தாங்க. அவங்க எனக்கு கொஞ்சம் பர்சனலாகவே பழக்கம், ரொம்ப பழக்கம். அப்புறம் நல்லி மேம் வந்திருந்தாங்க, வடிவுக்கரசி அம்மா வந்திருந்தாங்க. ரஞ்சினி வந்து சார் கூட நிறைய படம் ஆக்ட் பண்ணவங்க. அவங்க இந்த கல்யாணத்துக்காக கேரளாவில் செட்டில் ஆகிட்டாங்க. அங்கேருந்து நம்ம கல்யாணத்துக்காக தான் வந்திருந்தாங்க. அப்புறம் ரேகா மேம் வந்திருந்தாங்க. விஷாலோட அம்மா பர்டிகுலராக சொன்னாங்க, விஷால் வந்து பொள்ளாச்சியில் ஷூட்டிங்கில் இருக்காப்புல, நைட்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணிட்டாப்புல, கண்டிப்பாக நீ போயிடணுமா அப்படின்னு. சாரதா அம்மா எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் ஆர்டிஸ்ட்டு, அவங்க வந்திருந்து அவங்க சம்பந்தியோடு வந்து ப்ளஸ் பண்ணாங்க. பிரம்மாண்டமான மேடை, பிரம்மாண்டமான கல்யாணம். ஏன்னா சங்கர்ன்ற பிரம்மாண்டமான இயக்குனர் சடார்னு வந்தார். வந்த உடனே அவர் ஒய்ஃபோடு வந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நகைச்சுவையில் எங்களுக்கெல்லாம் தினம் தமிழ்நாடுல ஒரு நகைச்சுவை நடிகனும் அவரை பார்த்து ரசிக்கணும். கவுண்டமணி சார், செந்தில் போட்டி போட்டுன்னு வந்தாங்க. விவேக் வெளிநாட்டில் ஏதோ இருந்தார், அங்கேருந்து வந்து அப்படியே வர்றார். வந்தோன்னே பார்த்து சொல்கிறார், என்ன சார் என்ன க்ரௌடு என்ன. டிடி காலில் ஏதோ சர்ஜரி பண்ணியிருந்தாங்க வீட்டில், அது முடியாமல் தான் வந்து ஸ்டெப்ஸ் ஏறி வந்து திறந்துச்சு. ஆனால் அது அந்த கால்லையும் வந்து ப்ளஸ் பண்ணிட்டு போனது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மிர்ச்சி சிவா, அவர் வந்து எங்கள் சன்னுடைய செட்டு அவர். ஆனால் என் கூட அவ்வளோ அன்பாக இருப்பார். சொன்ன மாதிரி கண்ணா வந்தார். பரத்து நான் ரொம்ப தேங்க்ஸ்ப்பா வந்ததுக்குன்னு. என்னது நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு வந்துட்டு தேங்க்ஸ் சொல்கிறீங்க அவ்வளோ. ஸ்ரீகாந்த் அவர் ஒய்ஃபோடு வந்தார். விஜய் சேதுபதி டைரக்டர் சேரன், அவர் எங்கள் தெருவுக்கார். பாண்டியராஜன் அவர் சேரன். அதெல்லாம் கல்யாணத்துக்கு வரணும்னு அவ்வளோ ஒரு நெருக்கமாக மகிழ்ச்சியாக இருந்தது. செங்கம்புலி, தம்பி ராமையா, அப்புறம் பாஸ்கர், MS பாஸ்கர், SV சேகர். நான் ஹீரோ, அவர் ஹீரோ, அவர் பையனும் ஹீரோ, என் பையனும் ஹீரோன்னு அவர் பையனோடு வந்தார். எல்லாத்தையும் விட பல்லவா வந்து முதல் நாள் வந்து அவர் வந்து ஹேர் கட் பண்ணுறதுக்கு போயிருக்காரு. அந்த இடத்துல வந்து பிரபலமான ஒரு நகைச்சுவை நடிகர். எப்போ நான் சீக்கிரம் ஹேர் கட் பண்ணோம், நான் வந்து பாண்டியராஜன் பையன் கல்யாணம் அதுக்கு போனோன்னு, மாப்பிள்ளை இங்கே தாங்க இருக்கிறான், இவன் வெள்ளரிக்காய் வச்சுட்டு படுத்துருக்கான். அது வைஜி மகேந்திரன். என்னென்னா பத்மசாஸ்திரத்தில் தான் பல்லவா படித்தது. அவருக்கு சீட்டு வாங்கி கொடுத்தவர். அவரை மகிழ்ச்சியாக உனக்கு கல்யாணமா இது மேடையில் சொல்கிறாரு, இதை இவனுங்களாம் வளர்ந்துட்டானுங்க, நமக்கு பயமாக்குதுங்க அப்படின்னாரு. வைஜி மகேந்திரன் வந்தது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா அவருக்கு சீட்டு வாங்கி கொடுத்தவரை வந்து மணமேடையில் வந்து ஒரு சீட்டு கொடுக்குறாரு. திடீர்னு ஒரு இன்ப அதிர்ச்சி உதயநிதி ஸ்டாலின் டக்குன்னு வந்து அப்படியே க்ரௌட்லேருந்து அப்படி வந்தார். அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ பிஸிக்கு நடுப்புற. அப்புறம் பார்த்திபன், அவர் எப்பவுமே அவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைலு. அவர் வந்து பரிசு கொடுக்குறதுலேருந்து பாராட்டி பேசுறது வரைக்கும் அவருக்குன்னு ஒரு பாணி வச்சுருந்தார். அதை ரொம்ப நெருக்கமாக என்கிட்ட பேசினார். அவங்க ஆஃபீஸுக்கு வந்தோடனே உட்கார வச்சு இன்விடேஷன் வந்து மொத்தத்தையும் கவனிச்சுட்டு, அவர் பரபரப்பான பிஸி. அப்போ படம் ரிலீஸ் பண்ணி அந்த சக்ஸஸ் எல்லாத்தையும் பார்த்துருக்க நேரத்தில் கரெக்டாக டைமுக்கு வந்து அருமையாக அவருடைய வழக்கமான கிஃப்ட்டு அதெல்லாம் கொடுத்து போனார். எங்கள் டைரக்டர் வந்து என் கல்யாணத்துக்கு எப்படி பண்ணாரோ அதே மாதிரி என் பையன் கல்யாணத்தையும் அவ்வளோ அழகாக பண்ணார். அவர் பையனோடு வந்து சோனு வந்து அவசரம் வேலைக்குதுன்னு வந்து வாழ்த்துட்டு போனாப்புல. வெளிநாடு போகிறதால முன்னாடியே வந்துட்டு ஃபஸ்ட்டே போயிட்டாப்புல. அதுக்கப்புறம் சார் ஃபேமிலி மொத்தம் வந்து ப்ளஸ் பண்ணாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணம். பவர்ட் பை எல்டியா என்ரிச்ட் ஹேர் ஆயில். கல்யாண சடங்குகள் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக எல்லா இதையும் ஃபாலோ பண்ணோம், எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு. ஏன்னா எங்கள் கல்யாணம் அப்போ நிறைய எடிட் பண்ணிவிட்டு, ஏன்னா ஃபுல் விஐபிஸ் எல்லாம் க்ரௌடடாக இருந்ததுன்னு சிம்பிளாக தான் பண்ணாங்க. ஆனால் என் பையன் கல்யாணத்தில் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பாத பூஜை பண்ணுறது, காசி யாத்திரை போகிறது,
அப்புறம் அந்த கேம்ஸ் வைக்கிறது எல்லாம் எந்த சடங்குகளையும் விடாமல் எல்லாமே ஃபாலோ பண்ணி ஃபுல்லாக ட்ரெடிஷ்னலாக நடந்தது பல்லவா கல்யாணம். நம்ம எல்லாருமே ஒரு கல்யாணத்துக்கு போகிறது கரெக்டாக தாலி கட்டுற நேரத்துக்கு போயிடணும் அப்படின்னு தான் யோசிப்போம். அப்படிப்பட்ட ஒரு இமோஷனலான அழகான மொமெண்ட்டை வாங்க பார்ப்போம். நண்பர் பாண்டியராஜன் இல்ல திருமணத்திற்கு வருவதற்கு பெருமகிழ்ச்சி. அவர் வாழ்க, அவர் குடும்பம் வாழ்க. எல்லாவற்றுக்கும் மேலாக இன்று மனம் புரிந்திருக்கும் மணமக்கள் வாழ்க. ரொம்ப மரியாதைக்குரிய பாண்டியராஜன் சார் வீட்டு கல்யாணம். அதுமாரி பிருத்திவி என்னோட தம்பி. எனக்கு ரொம்ப சந்தோஷம். பல்லவா அண்ட் பல்லவி நல்ல பேர் பொருத்தம். அவங்களுடைய குடும்ப விழாவில் நான் உள்ள வந்து கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க ரெண்டு பேரும் நீடூழி வாழ்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். I wish the couple wish a very very happy married life. பாண்டியராஜன் தம்பதிகளின் பல்லவா பல்லவி பேர் பொருத்தம் மட்டுமல்ல, உருவ பொருத்தம், மனப்பொருத்தம், 16 பொருத்தங்களும் அவர்களுக்கு கிடைக்க அந்த ஆண்டவனை நான் வேண்டுகிறேன். மனமாற அந்த மணமக்கள் நன்றாக வாழ மனமாற என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ பல்லவா பல்லவி, ஐ விஷ் them a very happy and prosperous married life. இருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகள், திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய தம்பதிகளுக்கு வந்து பேர் செட் ஆகாது. இங்கே ஒரு பேர் இருக்கும், அங்கே ஒரு பேர் இருக்கும். இது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபஸ்ட்டு வெட்டிங்கில் வந்து பையன் பேர் பல்லவன், பொண்ணு பேர் பல்லவி. ஸோ ஆனால் அவங்க வீட்டில் எப்படி கஷ்டமானீங்கல்ல, பல்லுன்னு கூப்பிட்டா 2 பேரும் வந்து நிற்பாங்க. அது மட்டும்தான் ஒரே ஒன்று. பட் இட்ஸ் வண்டர்ஃபுல் கப்புள். அவங்களுக்கு இருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொடுக்குறோம். இருவருக்கும் எங்களுடைய இனிய திருமண நல் வாழ்த்துக்கள். நல்ல நீடூழி வாழணும், 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும். ஹாய், விஜய் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் ஸ்ரீகாந்த் பேசுகிறேன். இன்னைக்கு பல்லவி பல்லவா என்ன ஒரு அழகான பேர் பொருத்தம். பல்லவா பல்லவி அழகான ஒரு ஜோடி இன்னைக்கு கல்யாணம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் இன்றைக்கி வந்தது. என் கல்யாணத்தில் பாண்டியராஜன் சார்லாம் முன்னில் நின்று நடத்தி வச்சார் என்னோட கல்யாணம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் நாங்கள். ஸோ இந்த நாள் என்னால் மறக்க முடியாது. ஸோ மணமக்கள் இந்த மணமடையில்
எவ்வளோ அழகாக சிரித்து கொண்டிருக்காங்களோ அந்த சிரிப்பு அவங்க வாழ்நாள் முழுதும் இருக்கணும் என்று எல்லாம் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள். இது வந்துட்டு என்னோடய வீட்டு ஃபங்க்ஷன் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் பாண்டியன் சாரோட பெரிய பையனோட கல்யாணம் அண்ட் ரிசப்ஷன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்களாம் வந்துட்டு இன்றைக்கி நேற்று ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 20 வருஷமாக பழக்கம் எனக்கு அவங்க வீட்டில். பிகாஸ் எனக்கு மிகப்பெரிய மைல்ஸ்டோன் இருந்தது பாண்டியராஜன் சார். ஸோ அவரோட வீட்டு கல்யாணம், இது என்னோடய வீட்டு கல்யாணம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் அடுத்து வெயிட் பண்ணுற பிருத்தியோட கல்யாணத்துக்கு தான். ஸோ இந்த அட்மாஸ்பியரே ரொம்ப எனர்ஜியாக இருக்குது அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஒன்ஸ் அகெயின் உங்கள் 2 பேருக்கும் என்னோடய இனிய மனமார்ந்த கல்யாண நாள் வாழ்த்துக்கள். பாண்டியராஜன் சாரோடைய மூத்த புதல்வன் பல்லவராஜனுடைய திருமணத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை எங்களுடைய திருமணத்தில் பார்க்க போறோம். பட் அதற்கு முன்னாடி நம்ம எடுக்க போறது ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணம். பவர்ட் பை எல்டியா அண்ட் ரிச் ஹேர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணம். பவர்ட் பை எல்டியா அண்ட் ரிச் ஹேர் ஆயில். நம்ம எல்லாருக்குமே கிடைக்கிற மிகப்பெரிய கிஃப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வாழ்த்து தான். பல்லவராஜனுக்கும் பல்லவிக்கும் யாரெல்லாம் என்ன வாழ்த்து கொடுத்துருக்காங்கன்னு வாங்க பார்ப்போம். கல்யாணம் எல்லாருக்குமே சந்தோஷமான ஒரு விஷயம். இன்றைக்கி கல்யாணம் பண்ணுற இந்த தம்பதிகளுக்கு இது போல் வாழ்க்கையை வந்து சிறப்பாக நல்லபடியாக அமையணும். பாண்டியராஜன் சார் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச படம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல இயக்குனர். அவருடைய குடும்பத்தில் எல்லாரோட லைஃப்பும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக அமைகிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். பாண்டியராஜ் வீட்டு கல்யாணம் என் வீட்டு கல்யாணம் மாதிரி. ஸோ அதனால் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் தவறாமல் எல்லாரையும் அழைச்சிருந்தார். அதே மாதிரி ஒருத்தர் தவறாமல் எல்லாரும் வந்திருந்தோம். ஸோ மணமக்கள் எல்லா நலமும் பெற்று நல்ல வளத்தோடு வாழணும்னு சொல்லி ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பல்லவா அண்ட் பல்லவி 2 பேருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவங்க அம்மா அப்பா கல்யாணத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். இப்போ பல்லவோட கல்யாணத்துக்கும் வந்திருக்கோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவங்க எங்கள் குடும்பத்தில் ஒருத்தரை நாங்கள் நினச்சி ரொம்ப வருஷமாக அவங்கள தெரியும். அண்ட் ரொம்ப நல்ல ஃபேமிலி. அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கணும். பல்லவன் பல்லவி, ஆஹா, பேரில் எவ்வளோ பொருத்தம் பாருங்கள். அதாவது ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி எத்தனையோ பொருத்தங்கள் பார்ப்பாங்க, ஆனால் பேரில் கூட அற்புதமாக பொருந்திருக்காங்க. அதான் நிச்சயமாக இவர்களுடைய வாழ்க்கை, அவருடைய இல்லற வாழ்க்கை சுகம் பெறும், நலம் பெறும், வளம் பெறும். எல்லா உயர்வான சிந்தனைகளும் உயர்வான எண்ணங்களும் அவர்கள் பெற்று வாழ்வாங்கு வாழ்வார்கள். மனம் போல் மாங்கல்யம் என்பார்கள். அதுபோல் பாண்டியராஜனுடைய வீட்டு திருமணம். பாண்டியராஜன் அவர்கள் வந்து எல்லாருக்கும் இனியவர், அன்பானவர், பாசமானவர்.
அது வந்து இந்த கல்யாண வீட்டில் தெரியுது. ஏன்னா அத்தனை நண்பர்களும் அத்தனை உற்றார் உறவினர்களும் குடைசூழ அவரை வாழ்த்துகிறார்கள், அவர் குடும்பத்தை வாழ்த்துகிறார்கள். வாழ்க பாண்டியராஜன், வாழ்க மணமக்கள். இது எங்கள் வீட்டு கல்யாணம் தான். ஏன்னா என்னுடைய இனிய நண்பர் நடிகர் இயக்குனர் திரு பாண்டியராஜன் அவர்களுடைய இல்ல திருமணம். பாண்டியராஜன் திருமதி வாசுகி பாண்டியராஜன் அவருடைய மூத்த மகன் பல்லவன், திருவள்ளர் செல்வன் பல்லவன், அதே மாதிரி திருவள்ளர் செல்வி பல்லவி இவருடைய அருமையான திருமண வரவேற்பில் நாங்களாம் கலந்துகளில் ரொம்ப பெருமை அடைகிறோம். ஒரு 20 ஆண்டு கால நண்பர் எனக்கு அவர் அந்த நம்ம வீட்டு கல்யாணத்தை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. வித்தியாசமாக வந்து வாழ்த்தினார். அவர் மாதிரி எனக்கு வந்து வாழ்த்த முடியல. நான் எப்பவும் போல யூனிஃபார்ம்லேயும் வந்துட்டேன். அந்த மணமக்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டு வாழணும்னு நான் வாழ்த்துறேன். விஜய் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அசோக் குமாரின் மனமார்ந்த வணக்கங்கள். அண்ட் உங்களோட வாழ்த்துக்களும் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தேர் டைங் த நாட் டுமாரோ. ஸோ இன்றைக்கி ஒரு பிரைட் அண்ட் க்ரூமாக இருக்காங்க. பாண்டியராஜன் சார் ஃபேமிலிக்கும் பிருத்விக்கும் ஹீஸ் நெக்ஸ்ட் இன் த லைன். ஸோ அவனுக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் விஷிங் காட்ஸ் பிளெஸிங்ஸ். நம்ம அனைவருடைய வாழ்த்துக்கள் தி கப்புள். காட் பிளெஸ். தேங்க்யூ. பாண்டியராஜனும் நானும் சுமார் 25 வருடங்களுக்கு மேலாக நல்ல நண்பர்கள். என்னுடைய வீட்டு எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் மிஸ் பண்ணாத வந்து அதை ஆனர் பண்ணக்கூடிய ஒரு பாண்டியராஜனுடைய குடும்பத்தினுடைய பல்லவன் பல்லவியோடைய திருமணம் இன்று. மணமக்கள் பல்லாண்டு பல பேருடைய ஆசியுடன் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். ஐ விஷ் தம் ஆல் தி வெரி பெஸ்ட். வாழ்க்கையில் வந்து ஒரு தடவை நல்லபடியாக கல்யாணம் பண்ணி அதை வந்து அப்பா அம்மா பார்க்கணுன்றது ரொம்ப சந்தோஷம். ஸோ வந்து பாண்டியராஜன் சார் வந்து பர்சனலாக என்னை இந்த கல்யாணத்துக்கு வந்து அட்டன் பண்ணணுன்னு சொல்லி கூப்பிட்டாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காரு. அவரோட நான் 4 படங்களில் ஹீரோயின் ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். எல்லா வளமும் எல்லா சந்தோஷங்களும் கிடைக்கட்டும். 2 பேரும் கல்யாணம் பண்ணி அவங்க சந்தோஷமாக இருக்கணும். பல்லவா பல்லவி 2 பேரும் நல்லா நீடோடி சந்தோஷமாக வாழ்க்கையில் திருமணத்தில் எல்லா சந்தோஷங்களும் உங்களுக்கு கிடைக்கணும். அதான் என்னோட விஷஸ். ஆல் த பெஸ்ட். இந்த குழந்தைகள் மனநலமும் உடல் நலமும் பல வெற்றிகளும் பெற்று மற்ற இளைஞர்களுக்கு முன்னோடியாக வாழ வேண்டும் என்று எல்லாமல் இறைவனை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பாண்டியராஜனுடைய இல்லத்து திருமணம் மணமகளும் மணமகனும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100,000 வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன். பல்லாண்டு வாழ்க. பாண்டியராஜன் சார் இன்றைக்கி ஃபோன் பண்ணார் எனக்கு. விஜய் அப்படின்னாரு, நான் ஈவினிங் அங்கே இருப்பேன் சார் அப்படின்னு. ஸோ டெஃபினட்டாக இதில் சொல்கிறதுக்கு என்ன இல்லைங்க, இது இவங்க வந்து எங்களுடைய குழந்தைங்க மாதிரி. ஸோ டெஃபினெட்லி மே காட் பிளஸ் தெம் வித் லாட் ஆஃப் ஜாய், குட் ஹெல்த் அண்ட் விஷ் தெம் அ வெரி 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 ஹாப்பி அண்ட் அ பிளிஸ்ஃபுல் ஹாப்பி மேரிட் லைஃப். ஒரு வெற்றி அடைந்த மனிதருக்கு ஒரு நல்ல மனைவி கிடைக்கிறது கடவுளுடைய அனுக்கிரகம். நல்ல பிள்ளைங்க கிடைக்கிறது அது மிகப்பெரிய கடவுளுடைய அனுக்கிரகம். இது ரெண்டுமே என்னுடைய நண்பன் பாண்டியராஜனுக்கு அமைஞ்சிருக்கு. நல்ல குடும்பம், நல்ல பிள்ளைங்க. அவங்க வாழ்க்கை இனிமேல் சுபிஷமாக இருக்கணும். நல்லபடியாக வாழ்க்கை வந்து ஆயுள் ஆரோக்கியம் கொடுத்து சாந்தியும் சமாதானமாக அவங்க குடும்பத்துக்கு நிலவும். பிரைட் லைஃப் இனிமேல் தான் அவங்க குடும்பத்துக்கு வரப்போகுது. பாண்டியராஜன் அவர்கள் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி. அவருடைய கல்யாணத்துக்கு வந்தது என் வீட்டு கல்யாணத்துக்கு வந்த மாதிரி. அதனால் மாப்பிள்ளையும் பொண்ணும் நீடோடி வாழணும்னு வாழ்த்துகிறேன். வணக்கம். பாண்டியராஜன் சாருக்கு வந்து நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நீண்ட வருடங்களுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 27 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருந்தப்போ அவருக்கும் எனக்கும் பழக்கமே இல்லை. ஆனால் ஒரு மனிதாபிமானத்தோட மனித நேயத்தோட என்னை வந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு போனார். அப்போ எனக்கு சுயநினைவு கூட இல்லை. அந்த ஒரு நன்றி விசுவாசம் இன்றைக்கு வரலும் இருக்குது.
அவரை மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்க்கவே முடியாது. அந்த நல்ல மனசுக்காகவே நான் இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கேன். பொண்ணு மாப்பிள்ளையும் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோட நிம்மதியாக சந்தோஷமாக ஒத்துமையாக வாழணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன், வாழ்த்துறேன். வணக்கம். ஒரு நல்ல மனிதர், நல்ல எண்ணம், நல்லா இருப்பாங்க. மணமக்கள் வந்து இரும்பும் காந்தமும் பொருந்தும் தன்மை போல் இருவர் சிந்தையும் ஒன்றாய் ஒழுதல் வேண்டுங்கிற போல் அவங்க மிகச்சிறப்பாக வாழ்க்கையில் பல்லாண்டு வாழணும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட ஃபேமிலி ஃபங்க்ஷன். பாண்டியராஜன் சார் அவங்க என்டையர் ஃபேமிலி, பல்லவா, பிருத்வி, பிரேம் எல்லாரும் எனக்கு வந்து நாங்கள் எல்லாருமே சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சேர்ந்து கிரிக்கெட் ஆடி இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஃபீலிங்னு சொல்லணும். ஏன்னா எல்லோரும் சின்ன வயசுலேருந்து நாங்கள் பார்த்து பழகி இன்றைக்கி வந்து பிருத்விக்கு வந்து பல்லவாவுக்கு வந்து கல்யாணம் ஆகுது. ஸோ எனக்கு மட்டும் இல்லை, என்டையர் ஃபேமிலி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வேர் ஆல் எல்லோரும் ஒரே 2 வீட்டில் தான் வளர்ந்துருக்குமே தவிர வேர் ஆல் பார்ட் ஆஃப் த சேம் ஃபேமிலி. ஸோ I'd like to wish them all the very best and a very, very happy married life. மாப்பிளுடைய தாய் வழி தாத்தா அவினாசி மணின்னு ஒரு பெரிய கவிஞர். நீலகண்டன் அசோசியேட் டைரக்டராக இருந்தார். காவல்காரன் படத்தில் எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணவர். அந்த இருந்த புரியும். அவினாசி மணி கல்யாணத்துக்கும் நான் வந்தேன். அவினாசி மணி மகள் பாண்டியராஜன் கல்யாணத்துக்கு வந்தேன். பல்லவராஜன் கல்யாணத்துக்கு வர்றேன். சீக்கிரமாக குழந்தை பார்த்து அவங்க கல்யாணத்துக்கு வந்து வாழ்த்துவேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கி எனது நண்பர் பாண்டியராஜன் மகனுடைய திருமண விழாவில் கலந்து கொள்வதில் ரொம்ப பெருமைப்படுறேன். என்ன ஒரு சிறந்த நகைச்சுவை நடிகர், அருமையான ஒரு நடிகர். அவருடைய மகன் திருமண விழா, இது எங்கள் குடும்ப விழா. இது அந்த விழாவில் கலந்துக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். மணமக்கள் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்ற ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். விஜய் டிவி நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். எனக்கு பாண்டியராஜன் சாரோட நான் 2 படம் பண்ணியிருக்கேன். ஸோ இஸ் வெரி க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் மீ. நல்ல ஒரு ஃப்ரெண்ட், நல்ல ஒரு மனிதர், ரொம்ப முக்கியம். மிகப்பெரிய ஒரு டைரக்டர், நல்ல ஒரு ஆக்டர். ஸோ அந்த ஜென்ரேஷன்லேருந்து எனக்கு அடுத்து அந்த ஃபேமிலியில் நல்ல ஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா பிருத்வி. நாங்கள் கிரிக்கெட் மூலமாக நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். ஸோ அவரோட அண்ணன் கல்யாணம். ஸோ ஆல்மோஸ்ட் இட்ஸ் லைக் அ ஃபேமிலி வெட்டிங் ஃபார் மீ. ஸோ விஷ் பல்லவன் அண்ட் பல்லவி வெரி ஹாப்பி மேரிட் லைஃப். காட் பிளஸ் தெம். பேச்சுலராக வாழ்க்கையை தொடங்கி ஒரு 20-22 வயசில் சந்திக்க ஆரம்பிச்சு அந்த நட்பு அப்படியே சினிமாவிலே, ஆசைப்பட்ட சினிமாவிலே இருந்து இன்றைக்கி அவரோட பையனுடைய திருமணத்தில் கலந்துக்கிற வாய்ப்பை எனக்கும் காலம் கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப ஒரு உற்சாகமான ஒரு மனநிலையோடு அந்த கல்யாணத்தில் அந்த மணமக்கள் வாழ்த்துறேன். எல்லாருக்கும் வணக்கம். உண்மையிலே இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு நாள். இயக்குனர் திரு ஆர் பாண்டியராஜன் அவர்களுடைய மூத்த பையன் பல்லவா அவங்களுடைய திருமண நாள். பல்லவா பல்லவி அவர்கள் பல்லாண்டு காலம் எல்லா சுகமும் நலமும் பெற்று வாழ எங்கள் மதுரையை ஆளும் அன்னை மீனாட்சி அருள் பெற உங்களின் சார்பாக எல்லோரின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எனக்கு எப்படி பாண்டியராஜனுடைய ஃபேமிலி வந்து ரொம்ப மிகப்பெரிய அட்டாச்மெண்ட் அப்படின்னா, சென்னைக்கு வந்த புதுசில் யார் என்ன ஏதுன்னு தெரியாமல் இருந்தப்போ எனக்கு மிகப்பெரிய பேக் போனாக இருந்து, எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்து, என்னுடைய எல்லா விஷயத்துலையும் எனக்கு ஒரு பெரிய காட்ஃபாதர்னு சொல்லலாம். ஃப்ரெண்டு, ஃபிலாசபர், காட்ஃபாதர்னு சொல்லலாம். அந்தளவுக்கு என்னை நல்லா பார்த்துக்கிட்டாரு.
இன்ன வரைக்கும் இன்றைக்கி நான் இந்த மேரேஜ் ஃபங்க்ஷனில் நிற்கிறது கூட வந்து என் கூட பிறந்த தம்பியுடைய ஒரு திருமணமாக இருந்தால் எவ்வளோ ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்போமோ அந்த மாதிரி தான் வந்து நாங்கள் எல்லாருமே ஃபீல் பண்ணுறோம். உண்மையிலே அவங்க குடும்பத்தாருக்கு எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நம்ம வீட்டு கல்யாண நிகழ்ச்சியில் எங்கள் வீட்டு கல்யாணத்தை நேயர்களை நீங்கள் பகிர்ந்துக்கிறதுக்கு மனதார மகிழ்ச்சியான நன்றி. மிக்க நன்றி.